ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஜோதிட தாள்கள் யாருக்கு பார்க்க போகிறோன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத முழுமையாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். 2026 ஆண்டில் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள நிறைய கிரக மாற்றங்கள் நடக்கிறது. அந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவம் ஒன்று நடக்க காத்திருக்கு. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஏன், அந்த கடவுளே நினச்சாலும் தடுக்க முடியாது. கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதுனால விதிப்படி உங்களுக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு கிரகங்களால் குறிப்பிட்ட சில யோகங்கள் உருவாகுது தான் இதற்கு காரணமே. கிரகங்கள் எப்பயுமே சேரும்போது அது சில நேரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சில நேரம் ஆபத்தை கொடுக்கும், அதுலேயும் சில நேரம் யோகங்களை கொடுக்கும். ஆக்சுவலி இப்போ ஏப்ரல் மாதம் கடைசிக்குள்ள கிரகங்கள் சேர்றதுனால குறிப்பிட்ட 2 யோகங்கள் உருவாகுது. அதனுடைய தாக்கம்தான் இந்த மாதிரி பெரிய சம்பவம் நடக்க காத்திருக்கு. அதனுடைய தாக்கம் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதே போல் நம்ம நினைக்கிறது எல்லாமே விதினால தான் நடக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அசால்ட்டாக இருக்கோம். விதினால் கிடையாது, எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஏப்ரல் மாதத்தில் உருவாகக்கூடிய அந்த யோகங்கள் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பொது பலன்கள் டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஏப்ரல் மாதத்தில் இந்த 2026 கிரக பயிற்சிகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஜோதிடத்தின் பார்வையில் ஒரு சிலருக்கு சாதகமான காலம், ஒரு சிலருக்கு பாதகமான காலமாக இருக்க போகுது. அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு டீட்டெயிலாகவே என்னங்கிற பலனை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 முடிகிற வரைக்குமே சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. இதனுடைய தாக்கம்தான் சதுர்கிரக யோகம், மால்விய ராஜயோகம் உள்ளிட்ட சுபயோகங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. இந்த யோகங்கள் காரணமாக தான் அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வர காத்திருக்கு. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கிரனால தான் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் பயங்கரமான நேர்மையான பலன்களை கொண்டு வர இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா தொழிலி வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றை கொண்டு வர இருக்குது. இந்த மாதிரி கொண்டு வர இருக்கக்கூடிய டைமை கரெக்டாக நாம் பயன்படுத்திக்கிறது நமக்கு நல்லதுங்கிறது தான் விதி. அதனால தான் இந்த ஏப்ரல் 2026 மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய மாதமாக குறிப்பிடப்படுது. ஏப்ரல் மாதத்தில் அதுவும் இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி இந்த கிரகங்களுடைய சேர்க்கை 4மே மீன ராசியில் நிகழ்கிறது. அதாவது மீன ராசியில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை நிகழ்கிறது. இதனிடையே தான் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறி மால்விய ராஜயோகம் உருவாக காரணமாக அமைகிறது. குறித்த இந்த 2 ராஜயோகங்களுமே வேத ஜோதிடத்தில் செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் கணித்திருக்காங்க.
அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலி ஏப்ரலுடைய 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி அடைந்துட்டார். ஏப்ரலுடைய 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்திருக்கு. ஏப்ரலுடைய 14 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரலுடைய 19 அன்னைக்கு ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 30 அன்னைக்கு மேச ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நடந்திருக்கிறதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு சம்பவம் நடக்கிறதே குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் கிரக பயிற்சி நடந்து என்ன யோகங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பொது பலனை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பொது பலனை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை டீப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு தொழில் உத்தியோகம் இது ரெண்டுலேயுமே வளர்ச்சி தளர்ச்சி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதுங்க. எதில் வளர்ச்சி எதில் தளர்ச்சி எதில் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை பார்க்கலாம். இந்த ஏப்ரலுடைய கடைசியாக உங்கள் ராசினர்களுக்கு ஆளக்கூடிய கிரகமான சுக்கிரன் வந்து சூப்பராக சிறப்பான பலன்களை கொடுக்குற மாதிரி இடத்துல உக்காந்துருக்கிறாரு. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை எதிர்பாராத விதமாக காண முடியும். ஜவுளி சார்ந்த தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் உங்கள் துறையில் சாதனைகள் பல செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. அதோடு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதை காணக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. இந்த மாதிரி வளர்ச்சிகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த வளர்ச்சியை தக்க வைத்து கொள்ள நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படணும். வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஆதரவு இப்போ கிடைக்க உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. இந்த மாதிரி வாய்ப்பு காணும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது ரொம்ப 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 நல்லது. இந்த டைம் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வராரு. இது குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரக்கூடிய இடம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகலைன்னா திருமணம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் இந்த வளர்ச்சியை தக்க வைத்து கொள்ளும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டீப்பாக பலன்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசி அதிபதி சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. குடும்ப தேவைகளுக்கு மேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் உறவுகளை பாச இதில் வந்து பிணைப்பில் கட்டுவீங்க. சொல் வலிமை அப்புறம் வாக்கு பளிக்கிறது இதெல்லாம் ஏற்படும். உங்களுடைய ஆலோசனைக்கு கூட உற்றார் உறவினர்கள் செவி சாய்ப்பாங்க. அதோடு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சாரக்கூடிய நேரம். அதை வாங்கி தந்த பெருமை குருவை சாருங்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். எந்த செயல்லையுமே விரைந்து செயல்பட்டு தெளிவாக முடிவெடுத்திங்கன்னா ஓகேவா இருக்கும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். அதுக்கான காலம் தைரியம் தெம்பு ஞாபக சக்தி இதெல்லாம் கூட அதிகரிக்கும். இதுவரை அனுபவித்து வந்த சங்கடங்கள் தீரும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பிரயாணங்கள் செய்ய நேரும். முறையற்ற ஆவணங்களால் வம்பு வழக்கு பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முறையற்ற ஆவணங்கள் இல்லாமல் எதையும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் பஞ்சாயத்து ஆகும். உங்களுடைய சொத்தை வந்து சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க. சிலருக்கு சொத்து தொடர்பாக இளைய சகோதரோடு கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சிலர் நடக்காததை நடப்பதை போல் கற்பனை செய்வாங்க. சிலருக்கு செவித்திறன் குறைபாடு வரலாம். கும்ப ராசினர் குருவின் சஞ்சாரம் மிக சாதகமாக உள்ளதால் 7 சனி மற்றும் ராகு கேதுவின் தாக்கம் உங்களை பாதிக்காது. அதோடு குடும்பஸ்தானாதிபதி குரு பஞ்சமஸ்தானாதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறுவதால் சிலர் தீய நண்பர்களுடைய சேர்க்கையிலிருந்து விடுபடலாம். அதோடு குடும்ப தேவைகள் நிறைவேறும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்க போது இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப செயல்படணும். இதுதான் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். இந்த முக்கியமான பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.